ப்ரீவியஸ் வீடியோல சில யூஸ் கேஸஸ் டிஎம்டிஎல் மூலமா எப்படி பண்றதுன்றத பார்த்தோம். இந்த வீடியோல பவர் query விண்டோ ஓப்பன் பண்ணாம, உங்க டேபிள்ல உள்ள பவர் query ஸ்டெப்ஸ எப்படி எடிட் பண்றது அப்படின்றத டிஎம்டிஎல் வியூ மூலமா பார்க்க போறோம். லெட்ஸ் சே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டேட் டேபிள்ல எனக்கு ஒரு அடிஷனலா ஒரு காலம் தேவைப்படுது. வீக்கோட ஸ்டார்ட்டிங் டேட். வீக் ஸ்டார்ட்டிங் மண்டேவா இருந்தது அப்படின்னா, இந்த டேட்ட பேஸ் பண்ணி வீக் ஸ்டார்ட்டிங் டேட் வேணும். அந்த காலம நான் இந்த டேபிள்ல கொண்டு வரணும். ஸோ அதுக்கு யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போயிடுவோம். போயிட்டு அந்த பர்ட்டிகுலர் டேபிள்ல நம்ம அந்த பர்ட்டிகுலர் காலம ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிம் டேட்ல போயிட்டு, இங்கே இந்த டேட்ட பேஸ் பண்ணி நம்ம ஒரு காலம் ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் காலம்ல போயிட்டு இங்கே ஸ்டார்ட் ஆஃப் த வீக் இங்கே இருக்கு இல்லையா, ஸ்டார்ட் ஆஃப் த வீக் ஆட் பண்ணிட்டா இங்கே நமக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதை க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்தோம்னா நமக்கு இங்கே இந்த பர்டிகுலர் காலம் வந்துடும். ஸோ இதுதான் நம்ம பண்ணுற விஷயம். ஓகே, ஸோ இது டிஎம்டிஎல்ல எப்படி பண்ணலாம், அதனால என்ன யூஸ் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் அதுக்காக அந்த காலமை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ டிம் டேட்டில் இந்த ஸ்டெப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுக்கலாம். இப்போ டிஎம்டிஎல் வியூவுக்கு போயிட்டு அந்த பர்டிகுலர் டேபிளை நான் இங்கே ட்ராக் பண்ணுறேன். அந்த பவர் query ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கிற லைனுக்கு போகணும். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஓகே, ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்ஸு. ஸோ இதில் நம்ம ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்டெப்பை ஆட் பண்ணணும். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம அங்கே ஆட் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் கம்மா போட்டுட்டு ஆடிங் வீக் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கம்மா கொடுத்துட்டு டேபிள் டாட் ஆட் காலம் ப்ரீவியஸ் ஸ்டெப்பை ஆட் பண்ணணும். ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்மா, நெக்ஸ்ட்டு வந்து காலமோட நேம் அது வந்து வீக் ஸ்டார்ட்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் இங்கே வந்து ஒவ்வொரு டேட்டுமே மாற்றணும். ஸோ ஈச் டேட் ஸ்டார்ட் ஆஃப் த வீக். உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிரஷன் ஆட்டோமேட்டிக்காக பாப்பப் ஆகும். நீங்கள் அதை ஜஸ்ட்டு சூஸ் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து காலம். ஸோ இதுதான் அந்த காலமு. இதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கமா, அடுத்து வந்து நமக்கு மண்டேவை பேஸ் பண்ணி தான் வரணும். ஸோ டே டாட் மண்டே கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் வந்து டைப் வந்து டேட் கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் இதை வந்து ஃபைனல் ஸ்டெப்பாக இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அப்ளை. ஸோ இங்கே மாடலில் அப்ளை ஆகிடுச்சு. இங்கே காலமை இந்த டேபிளை ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணால் போதும், நமக்கு இங்கே வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போது பவர் query விண்டோவில் பண்ணுறதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. சேம் மெத்தடில் தான் பண்ணுவோம். என்ன ஆகும் அப்படின்னா, சம்டைம்ஸ் நீங்கள் எடிட் பண்ணிட்டு லோட் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங்காக உள்ள எல்லா டேபிளுமே லோட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் எதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிங்கனாலும் மற்ற டேபிளுமே லோட் ஆகும். பட் இங்கே நம்ம டிஎம்டிஎல் வியூவில் பண்ணும்போது இங்கே சேஞ்சஸ் இந்த ஒரு பர்டிகுலர் டேபிளில் மட்டும்தான் நடக்குது. நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் டேபிளை ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணால் போதும். எல்லா டேபிளையும் ரெஃப்ரெஷ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் மெயினான பெனிஃபிட். இன்னொன்று, நீங்கள் நிறைய ஸ்டெப்ஸை கூட இங்கே டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்ளை பண்ண முடியும். ஏதாவது ஒரு ஸ்டெப்பை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஒரே விஷயம், நீங்கள் உங்களுக்கு அந்த எம்குவரி ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி கூட அந்த queryயை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் கூட குயிக்காக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட மெஷர்ஸ் எல்லாத்தையும் ஒரு PBX ஃபைல்லேருந்து இன்னொரு PBX ஃபைலுக்கு எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து சிம்பிளாக என்ன பண்ணணுன்னா, டிஎம்டிஎல் வியூ போயிட்டு உங்களோட மெஷர்ஸை அப்படியே ட்ராக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஒரு நோட் பேடில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எந்த PBX ஃபைலுக்கு காப்பி பண்ணணுமோ அந்த PBX ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு லொக்கேஷனில் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த டேபிளை மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஆல் மெஷர்ஸ்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஆல் மெஷர்ஸ்ன்ற ஒரு டேபிள் மட்டும் க்ரியேட் பண்ணோம். ஆல் மெஷர்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, க்ரியேட் பண்ணிட்டு டிஎம்டிஎல் வியூவில் போயிட்டு நீங்கள் ஏற்கனவே காப்பி பண்ணீங்க இல்லையா, அந்த கோடை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அந்த சேஞ்சஸ் எல்லாமே மாடலில் அப்ளை ஆகிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே காப்பி பண்ண மெஷர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுச்சு. இது எதனால் எரர் அடிக்குதுன்னா, இந்த ரெஸ்பெக்டிவ் டேபிள் இல்லைன்றதுனால எரர் அடிக்குது. இன்கேஸ் நீங்கள் அந்த டேபிளையும் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்கா எல்லா மெஷருமே இங்க ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாரி பல்க்கா ஒரு லிஸ்ட் ஆஃப் மெஷர்ஸ ஒரு PBX ஃபைல்லேருந்து இன்னொரு PBX ஃபைலுக்கு மூவ் பண்ணிக்க முடியும். ஓகே. சம்டைம்ஸ் உங்க மாடல் கம்போசிட் மாடலா இருந்தது அப்படின்னா, லைக் எல்லா டேபிளும் இம்போர்ட் மெத்தட்ல பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு டேபிள் மட்டும் நீங்க வந்து டைரக்ட் கொரியில பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அத நீங்க எப்படி இம்போர்ட் மெத்தடுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, அதே மாதிரி இம்போர்ட் மெத்தட்லேருந்து பேக் டு டைரக்ட் கொரி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இம்போர்ட் மெத்தடுக்கு பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் அந்த டைரக்ட் கொரி டேபிளை கிளிக் பண்ணிட்டு, இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அட்வான்ஸில் வந்தீங்கன்னா டைரக்ட் கொரின்னு இருக்குது இல்லையா, இதை வந்து இம்போர்ட்டுன்னு மாற்றிக்கலாம். ஸோ இம்போர்ட்டுன்னு மாற்றிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இம்போர்ட் ஆகிடும், மாடலும் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து இம்போர்ட்டாக மாறிடுச்சு. ஓகே. இம்போர்ட்டை மாறினதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனா, இம்போர்ட்டுன்றது டிசேபிள் ஆகிடும். அகெயின் நம்மளால் அட்வான்ஸ் செக்ஷனில் போய் ஸ்டோரேஜ் மோடை மாற்ற முடியாது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் டேபிளை ட்ராக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா, இங்கே மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டுன்னு இருக்குது இல்லையா, இங்கே வந்து நீங்கள் டைரக்ட் கொரி அப்படின்னு கொடுக்கலாம். டைரக்ட் கொரின்னு கொடுத்து அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, மாடல் அகெயின் அந்த பர்டிகுலர் டேட்டா உங்களுக்கு டைரக்ட் கொரிக்கு மாறிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், டைரக்ட் கொரிக்கு மாறிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி டிசேபிளாக இருக்க கண்டிஷனில் கூட உங்களால் மெட்டா டேட்டாவை எடிட் பண்ண முடியும். அதுக்கு TMDL வியூ பெஸ்ட் ஃபியூச்சர். ஓகே. இந்த வீடியோவில் அடிஷ்னலாக சில அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் நம்ம TMDL வியூவில் பார்த்தோம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.